கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நானே மெய்யான ஒளி. ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து நானே. அவர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய துக்கங்களை நான் சந்தோஷமாய் மாற்றப் போகிறேன். ஒருவேளை நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களை நினைத்து கர்த்தர் இந்த புதிய வருடத்திலும் எங்களுக்கு அவர் அற்புதத்தை இன்னும் செய்யவில்லையே என்று நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும்படியாய் நான் இந்த நாளில் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று உங்களை பார்த்து சொல்கிறார். ஆம், உங்களுடைய வாழ்க்கையில இனி சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதும் இல்லையாம். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆம், வேதம் சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் பிரகாசிக்க பண்ண இந்த நாளிலே அவர் விரும்புகின்றார். ஆம், வானத்திலிருந்து வந்த ஒளி பவுலை எப்படி பிரகாசிக்க பண்ணினதோ, எப்படி உலகத்திற்கு ஒளியாக பவுலை பயன்படுத்தினதோ, அதே போல நம் ஒவ்வொருவரையும் அவர் பயன்படுத்த போகிறார். ஆம், வேதம் சொல்கிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று வேதம் சொல்வது போல உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க போகின்றது. நீங்களும் நானும் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்க போகிறோம். இனி உங்களுக்கும் எனக்கும் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை. எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்து விட்டார். இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தேவன் ஒளியிலே இருக்கிறது போல அவரிலே உங்களுக்கும் எனக்கும் பங்கு உண்டு. ஒளியில் தேவனை நீங்களும் நானும் விசுவாசித்து அந்த வார்த்தையை பின்பற்றுகிறபடினால நீங்களும் நானும் இனி ஒளியிலே நிச்சயமாய் நடப்போம். நமக்கு கண்ணீர் நிச்சயம் கிடையாது. நம்முடைய துக்கத்தை அவர் மாற்றிவிட்டார். நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஒளியை வீச பண்ணுங்க ராஜாவே. கண்ணீரோடு இருக்கிற, கஷ்டத்தோடு இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, இழப்பில் தவித்து கொண்டு இருக்கிற, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் இந்த நாளிலே நீ துடைத்ததற்காக உமக்கு நன்றி. அவர்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். வியாதியின் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் சுகத்தை கொடுத்து அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் மனம் மகிழ்ச்சியை கொடுங்க ராஜாவே. நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.